ഹായ് ഫ്രണ്ട്സ്, അപ്പോൾ ഇന്നത്തെ വീഡിയോ വിജയ്, ഭാര്യ സംഗീത ഇവരുടെ ജീവിതത്തിലെ പ്രശ്നങ്ങൾക്ക് കാരണം തൃഷയെന്ന് പറഞ്ഞിട്ട് ഗായിക സുചിത്ര ഒരു ഇന്റർവ്യൂവിൽ ചില കാര്യങ്ങൾ പറയുന്നുണ്ട്. അതിൽ ചില ഭാഗങ്ങളാണിത്. നിങ്ങളൊന്ന് கேட்டு നോക്കൂ. விஜய் மனைவி சங்கீதா கடந்த 6 வருஷமாவே அவர்கிட்ட டிவோர்ஸ் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு மினிமம் 20 லீகல் நோட்டீஸாவது போயிருக்கும் அவங்க சார்புல இருந்து. இப்ப திடீர்னு தலையும் இல்லாம வாலும் இல்லாம சரியா டேட் போடாம ஒரு 3 காகிதம் வந்திருக்கு. கோர்ட் முன்னாடி நின்னு ஏதோ செங்கல்பேட் கோர்ட்ல சங்கீதா சார்பா அவங்க இவ்வளவு பணக்காரங்க, இந்த மாதிரி தே வாண்ட் ஹையர் லாயர்ஸ் லைக் நேத்து ஏதோ நடிகர் அவர் ரீல் நமக்கு உருட்டி விட்டுருக்காங்க. அண்ட் இது ஒபிஷியலா சங்கீதாவுடைய இன்ஸ்டாகிராம்ல வரல. அதாவது நான் பெரிய முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னு ஆர்த்தி ரவி இன்ஸ்டால போட்ட மாதிரியோ, ஐஸ்வர்யா தனுஷ் கூட அவங்க ஓன் இன்ஸ்டால அனௌன்ஸ் பண்ணினாங்க, நாங்க பிரிய போறோம், ப்ளீஸ் எங்களை அமைதியா விட்டுருங்க அப்படின்றது. அதுதான் நார்மலா செலிபிரிட்டிஸ் பண்ணுவாங்க. இது அந்த மாதிரி இல்லாம ஒரு லீக்டு நியூஸா உங்களுக்கு வந்திருக்குன்னா அது டிவிக்கு அலுவலகத்துல இருந்து தான் லீக் ஆயிருக்கு. விஜய்க்கு ஒரு ஆறுதல் ஓட்ஸ், சிம்பத்தி ஓட்ஸ் பாரு, கல் நெஞ்சக்காரி சங்கீதா எலெக்ஷன் அணுகிற டைம்ல வந்து கை விட்டுட்டா தலைவரை, நம்ம அண்ணாவை. வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருந்தும் அண்ணா மக்களை சந்திக்கிறாரு, மீட்டிங்க்கு வராரு அப்படின்னு அதை வச்சு ஒரு சர்ச்சை உண்டாக்குறதுக்கு தான். அவர் வந்து சர்ச்சையில இருந்து டிராப்பே ஆகக்கூடாதுன்றதுக்கு டிவிக்கே அலுவலகம் எடுத்து விட்டது. இதுல ரெண்டாவது விஷயம், கரெக்டா இந்த நியூஸ் வந்ததுக்கு ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு சின்ன நியூஸ் பில்டப் ஆயிட்டு இருந்தது. விஜய் வந்து ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிக்கிறாருன்றதுக்கான ப்ரூஃப் ஒரிஜினலாவே அவர் வந்து இந்த இடத்துல அழுகவும், சின்ன ஒரு பிரேக் எடுத்து அழவும் அப்படின்னு வந்தது. 2-3 யூடியூபர்ஸ் எடுத்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. சோ அந்த நியூஸ மூடுறதுக்கு, ஒரு அனுதாப அலை அடிக்க வைக்கிறதுக்கு டிவிக்கு அலுவலகம் எப்பவோ அந்த 20 நோட்டீஸ்ல ஏதோ ஒரு நோட்டீஸ்ல இருந்து ஒரு 3-4 பக்கத்தை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க சார்பா அது போகும்னு நினைச்சுக்கிட்டு ஆல்சோ ட்ரிஷாவும் மீட்டிங்ஸ்க்கு வந்தாங்கன்னா, ஏன் அதுதான் சங்கீதா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்களே, அப்ப ட்ரிஷா வந்து விஜய் கூட நிக்கிறதுல தப்பு இல்லையே அப்படின்ற விஷயம். இது குட் ஃப்ரெண்ட்ஸ், நானும் சங்கீதாவும் இப்போச்சு வி யூஸ் டு டாக். அவங்க ரொம்ப அமைதியான பெண்மணி. அவங்கள போல பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் விஜய்ன்னு சொல்லுவேன். புருஷனை விட்டு கொடுக்காத பொண்டாட்டி. ஒரு நாளும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்ல she has never said anything bad about விஜய். sometimes she look very sad, என்ன காரணம்னு சொல்ல மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நம்மளையே பேச விட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. யூ நோ சம் பீப்புள் லைக் தட். ட்ரிஷா கீ கொடுத்து விஜய் சங்கீதா மேல பல தடவை கை வாங்கியிருக்கான். அது வரைக்கும் இருந்த பிரச்சனை என்னன்னா, ட்ரிஷா விட்டு தொலையேன், சரி விட்டுட்டேன். பார்த்தா 3 நாள்லயே போய் அவன் மடியில கிடக்கான். இல்ல இந்த வாட்டி விட்டுட்டேன், சத்தியமா விட்டுட்டேன், காலில் விழ வேண்டியது. அடுத்த வாரமே அவன் மடியில போய் கிடக்கான். இது எத்தனை வாட்டி டூ அண்ட் ஃப்ரோ சங்கீதா பொறுத்துப்பா. குழந்தைங்களால தாங்க முடியல, பிச் ஆண்டினே பேர் வச்சுட்டாங்க ட்ரிஷாக்கு. தே ஹேட் ட்ரிஷா. குழந்தைங்களை மேனிப்புலேட் பண்ணிருக்காங்க, சினிமாக்குள்ள இழுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணை ஸ்டேஜ்ல போய் டான்ஸ் ஆடு, பையனை டைரக்டர் ஆகணும்னு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடு, இல்ல ட்ரிஷா ஐடியா. விஜய் வாயால வருது. ட்ரிஷா தோல்பாவே ஆயிட்டான் விஜய், ட்ரிஷா கைப்பாவே ஆயிட்டான். ட்ரிஷா சோ விஜய் மூலமா she started controlling everybody in the house. சோபா சந்திரசேகர் ட்ரிஷா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். சங்கீதாவை பத்தி காசிப் பண்ணணும்னா சோபா சந்திரசேகருக்கு ட்ரிஷா கிடைச்சிட்டாங்க. மாமியாரும் கேர்ள் ஃப்ரெண்டும் ஃப்ரெண்ட் ஆயிட்டா அப்ப மனைவி வெளியே போக வேண்டியதுதான். பசங்க சொல்லிச்சா, நாங்க அம்மா விட்டு இருக்க மாட்டோம், ஐயோ உங்களையும் ட்ரிஷாவையும் இந்த வீட்டுல ஜல்சா பண்றத பாக்குறதுக்கா நாங்களும் கிளம்புறோம்ட்டாங்க. ஃபுல் வில்லிங்னஸோட குழந்தைங்க ஒரு நல்ல செட்டில்டு லண்டன் ஹவுஸ் ஹோல்டுல நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரொபாட்டிக்ஸ், பேஸ்பால்னு ஹெல்த்தி லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சினிமாவே வேண்டாம் அப்படின்னு நான் காரி துப்புறேன் இப்ப சினிமா பார்த்துட்டு. அது மாதிரி அந்த 2 பசங்களும் காரி துப்புதுங்க. they want a normal life, they want to invent things, they want to start a company. இத்தனை நாள் குழந்தைங்களுக்காக தான் தாம்பத்தியத்தை விட்டு கொடுக்காம இருந்தாங்க. 6 இயர்ஸ்ல சங்கீதா கெஞ்சினாங்க டைவோர்ஸ், இவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்பவுமே அவன் சைன் போட மாட்டான் அந்த டைவோர்ஸ் பேப்பர்ஸ். ஜஸ்ட் அவனோட அரசியலுக்கு பயன்படுத்தி இருக்கான். தலைவர் டைவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மாட்டேன்ட்டாரு, அவர் அண்ணிய அப்படி காதலிக்கிறாரு, அதை வச்சு ஓட்டு வரும். சங்கீதா இந்த இன்டர்வியூ பாக்குறாங்கன்னா, சங்கீதா தயவு செஞ்சு இதை பயன்படுத்திக்கோ. ட்விட்டர்ல ஆமா நான் தான் அந்த டைவோர்ஸ் பேப்பர்ஸ் அனுப்பிச்சேன், சைன் போட்டு தொலை தங்கமே என் மகாராசா அப்படின்னு கெஞ்சி தொலைங்க. பப்ளிக் பிரஷர் உங்களுக்கு கொஞ்சம் வரும், he will have to sign those papers. அவன் வந்து அசிங்கமா பண்ணிருக்கிற இந்த விஷயத்த நீங்க பயன்படுத்திக்கோங்க. சில சமயம் குப்பையில நமக்கு தங்கம் கிடைக்கும். he has made a cheap move. I agree with Sangeeta, I'm so sorry he made such a cheap move, but you should have known your husband is a cheapo. ரொம்ப சீப் மனிதர் அவரு. எனக்கும் ஒரு ஃப்ரீடம் வேணும், எனக்கு ஒரு புது வாழ்க்கை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும்னா எனக்கு சகல உரிமையும் இருக்கு. அதுக்கு இந்த ஆளு டிவோர்ஸ் கொடுத்தாதான் முடியும். இவரும் ஒரு புது வாழ்க்கை அமைச்சுக்கட்டுமே, ட்ரிஷா அவ்வளவு இல்லாம கல்யாணம் பண்ணி தொலைச்சுக்கட்டுமே. இவங்க அவர் ஏன் டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ண மாட்டேன்றாரு? ஏன்னா ட்ரிஷா இது வரைக்கும் ஃபுல்லா அவரோட ஆவல. ட்ரிஷா இது வரைக்கும் 90% உதயோடதுதான். ட்ரிஷா இன்னும் உதய விடல. உதய விட்டுட்டு ஃபுல்லா விஜய் வீட்டுக்கு சேலையோட வந்து, சரி நான் உன்னை கட்டிக்க ரெடினா தான் அவன் டிவோர்ஸ் பேப்பர்ஸே சைன் பண்ணுவான். சோ ட்ரிஷா கையில தான் எல்லாம் இருக்கு. அம்மனி தயவு செஞ்சு விஜய் வீட்டுக்கு போயிருங்க, கட்டின புடவையோட போங்க, கிவ் மீ மை தாலின்னு சொல்லுங்க.
சங்கீதாக்கு ஒரு விடுதலை கொடுங்க. த்ரிஷா ஒத்துழைப்பு இல்லாம விஜய் இதை உருட்டுவானா? அலுவலகத்துல இருந்து அனுப்புவானா இந்த லீக்ஸ? த்ரிஷா ஒரு பெண் தனுஷ், ஆனால் தனுஷ் ஒரு ஆண் த்ரிஷான்றதுனால அவன் காப்பாத்தப்பட்டிருக்கான். ஒரு பெண் எவ்வளவு கேவலமா ஆக முடியும்ன்றதுக்கான எடுத்துக்காட்டு த்ரிஷா. நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறின ஸ்டேஜ்ல தான் த்ரிஷா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவார்டு ஜெயிச்சிச்சு, மிஸ் சென்னை. அதுல வந்து இந்த ஃபில்லர்பாங்கல்ல, நல்ல 5 நிமிஷம் கேப், அதுங்க ட்ரெஸ் மாதிரி வரதுக்கு டைம்ல பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம். அதுவே ஸ்டேஜ்ல நின்று 2 பாட்டு பாடினதுதான் நான் ஃபர்ஸ்ட் சென்னையில மேடை ஏறி பாடின பாட்டு. ஆல்ரெடி ஒரு ஃபுல் ரிக்கிங் நடந்துருச்சு. என்ன ட்ரிஷாக்கு தான் அவார்டு போக போகுதுன்ட்டு ட்ரிஷா அம்மா அப்பா காசு கொடுத்துட்டாங்க. அதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் நடக்குது ஆர்கனைசர்ஸோட. வெளிப்படை மத்த மாடல்ஸ் எல்லாம் they were feeling like idiots. She broke everybody's confidence by leaking the information that she's already chosen to win. சரி, நீ காசு கொடுத்து ஜெயிக்க ரெடி ஆயிட்ட, பட் கொஞ்சம் பிளெண்ட் ஆகி மத்தவங்களோட ஒரு ஒரு நியூ கமர் மேட்ச் மாதிரியாச்சும் இல்ல. she owns that place. அவங்க வந்து ஆர்கனைசர்ஸோட ஓனர் லைக் ஏதோ அவங்க சும்மா அப்படியே போய் நடந்து அந்த அவார்டு எடுத்துட்டு போகணுன்ற ஆண்ட்ரியா மாதிரி சீன் போட்டாங்க. ஆண்ட்ரியாவும் ட்ரிஷாவும் தான் அந்த மாதிரி நான் பார்த்ததுல இண்டஸ்ட்ரியிலேயே. அப்பவே நான் வந்து எப்ப யாரெல்லாம் இதோட வலையில சிக்க போறாங்களோன்னு நினைச்சேன். மேற்கொண்டு is a lot of gossip you hear about her, a lot of which is true. ரொம்ப சரகடிப்பாங்க, கணக்கு இல்லாம பார்ட்டி பண்ணுவாங்க. she picks up boys, like boys வந்து கேர்ள்ஸ பிக்கப் பண்ணுவானுங்கல்ல, அந்த மாதிரி இவ பிக்கப் பண்ணுவா. பாருக்கு போய் அவன் இவன் அப்படின்னு பிக்கப் பண்ணி ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. ரொம்ப ஃபேமஸ் அதுக்கெல்லாம் ட்ரிஷா அந்த டைம்ல. உங்க மாடலா இருக்கும்போது ரொம்ப சீப் மாடல், இந்த பேட் ஹேர் ஸ்ட்ரைட்டனிங் எல்லாம் பண்ணி ரொம்ப அசிங்கமா இருப்பாங்க பாக்கிறதுக்கு. நீங்க பாக்கலாம் பல்லி மாதிரி இருப்பாங்க. இப்போ அப்படிதான். இப்ப மறுபடியும் பல்லி ஃபார்முக்கு போயிட்டாங்க ஒசம்பிக் அடிச்சு. அந்த டைம் ட்ரிஷா ரொம்ப ஆம்பிஷியஸ், ரொம்ப 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 ஆம்பிஷியஸ். அவங்களுக்கு சினிமா ஒரு கலை, அதுல நம்ம சாதிக்கணும்லாம் ஒண்ணுமே இல்ல. அவன் மண்டையில ஏறி இவன் மண்டைக்கு போனோம், இவன் மண்டையில ஏறி அவன் மண்டைக்கு போனோம். கூட பொம்பளைங்களும் சேர்த்துப்பாங்க அவங்க பைசெக்சுவல்ன்றதுனால. இவன் மண்டையில ஏறி அவன் மண்டைக்கு போனோம், அவன் மண்டையில ஏறி இவன் மண்டைக்கு போனோம். சினிமா இண்டஸ்ட்ரியிலே இருக்கிறதுல அதிகம் கல்யாணம் இன்னைக்கு ட்ரிஷா தான் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா நம்புவீங்களா? எல்லாம் கோயில் கல்யாணம். ட்ரிஷாவே ஒவ்வொரு பையனை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் லைட்டா கண்ணீர் விட்டு எனக்கு குங்குமம் இட்டு விடுன்னு சொன்ன நபர்கள் யாரெல்லாம்? அஜித், விக்ரம், விஜய், உதய். அதுல இருந்து யாரு மீண்டிருக்காங்கன்னா சல்மான் கான், துல்கர் சல்மான். இவங்களை தவிர எல்லாரையுமே அவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போய் எனக்கு குங்குமம் இட்டு விட, கிவ் மீ மை தாலின்னு பண்ணி அவங்க தாங்க ஆம்பளை. ஆக்சுவலி எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய்க்கு ஒரு அவார்டு கொடுக்கணும். 10 ஆக்ட்ரஸஸ் அட் டைம் திறத்தாம வெறும் ஒரு ட்ரிஷான்னு அந்த ஒரு இவ்வளவு மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தான். சங்கீதாக்கு அது கூட நாட் ஓகேயா? மனைவினா ஐ வாண்ட் டு பி தி ஒன்லி ஒன்ன்றாங்க. சினிமால மத்த மனைவிகள்லாம் அவன் வந்து வெளியில இருந்து வரும்போது காலை தொடச்சிட்டு உள்ள வரானே, அது போதுமே, he won't bring his drama inside. இந்த அட்வைஸ் எல்லாம் சங்கீதாக்கு கேட்க விருப்பம் இல்ல. அண்ட் ட்ரிஷா ஒரு பைசெக்சுவல். அதனால தற்போதைய நிலவரம் என்னன்னா, அவங்க மனசுல சோல்மேட்டா பதிய வச்சிருக்கிற 2 பேரு. ஆண்கள் வர்க்கத்துல உதயநிதி ஸ்டாலின், பெண்கள் வர்க்கத்துல ரம்யா கிருஷ்ணன். ட்ரிஷா என்கிற நித்யானந்தா, ட்ரிஷா என்கிற கல்ட் லீடர் நித்யானந்தா அந்த ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. ட்ரிஷாவை என்னதாங்க சொல்றது? அம்மன், ஜெய் ட்ரிஷா அம்மன். எத்தனை பரிமாணம் பாப்பா புல்ல இருக்குது. அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கிற 2 நபர்கள். பெண்கள்ல ரம்யா கிருஷ்ணன், ஆண்கள்ல உதயநிதி ஸ்டாலின். பட் நாளைக்கு இது மாற வாய்ப்பு. இதுதான் சினிமா இண்டஸ்ட்ரி கல்ச்சர். ஆண்டு காலமா இது திடீர்னு வந்த ப்ராப்ளம்ஸ் இல்ல. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல, ஏன்னா சோசியல் மீடியா இல்ல. சிம்பிள் ஆன்சர். சோசியல் மீடியா இல்லாதனால அவங்களுக்கு லீக் பண்ணணும்னாலும் என்ன சன் டிவி, ஜெயா டிவி கால் பண்ணுவாங்களா? ரொம்ப சௌரியமா சோசியல் மீடியா இருக்கு, லீகல் நோட்டீஸ் விடுறதுக்கும் பேப்பர்ஸ் லீக் பண்றதுக்கும். அதனால லாட் மோர் இன்ஃபர்மேஷன் வில் கம் டு யூ. பட் ஆண்டு காலமா கோலிவுடோடைய நிரந்தர நிலவரமே இதுதான். எல்லாரும் பசங்க தான், எக்ஸெப்ட் சல்மான் கான் அண்ட் துல்கர் சல்மான். 2 ஜென்டில்மேன் இருக்காங்க. நான் கடைசியா சொல்லிக்கிறேன், அப்படி ஒண்ணு எல்லா சேத்துலயும் 2 தாமரை இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரில ரொம்ப ரொம்ப நல்ல ஜென்டில்மேன், நிறைய சோதனைகள் வேதனைகள் எல்லாம் தாங்கிக்கிட்டு ரொம்ப கண்ணியமா அவங்க கெரியரை நடத்துற 2 ஜென்டில்மேன் தான். பாலிவுட்ல சல்மான் கான், சவுத்ல துல்கர் சல்மான். 2 சைடுலயுமே ஜென்டில்மேனா இருக்கிற பீப்புள் சல்மான் கான் அண்ட் துல்கர் சல்மான். ஸோ துல்கர் സൽമാനെ நீங்க தாராளமா உங்க ഐഡലാ വെച്ചുக்கலாம். ഇത് കണ്ടിട്ട് നിങ്ങൾക്ക് എന്താണ് തോന്നുന്നത്? എൻ്റെ ഒരു അഭിപ്രായം, ഒരാളുടെ പേഴ്സണൽ ലൈഫ് ഇത്രയും ഡീറ്റെയിൽ ആയി ഒരാൾക്ക് പറയാൻ പറ്റും അറിയില്ല. നിങ്ങൾക്ക് എന്താണ് തോന്നുന്നുള്ള അഭിപ്രായങ്ങൾ കമൻ്റായിട്ട് എഴുതാൻ മറക്കരുത്. ഇതിൽ സത്യം നോണ ഇതാർക്കും അറിയില്ല. അവരവരുടെ പേഴ്സണൽ ലൈഫ് അവർക്ക് മാത്രമേ അറിയുള്ളൂ. താങ്ക് യു.